கோல்டு சில்வர்ல மிகப்பெரிய கிராஷ். ஒரு பெரிய பபிள் பர்ஸ்ட் ஆயிருக்கு. சில்வரும் கோல்டும் இனிமேட் அவ்வளவுதான். அனைத்து நல்லவங்களுக்கும் வணக்கம். கோல்டு சில்வர் திடீர்னு இவ்வளோ பெரிய கிராஷ் யாருமே எதிர்பார்க்கல. ஸோ இது கோல்டுடைய ஒரு மிகப்பெரிய கிராஷ்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக கிடையாது, ஒரு கரெக்ஷன். ஏன்னா ரீசெண்ட் டைம்ஸ்ல யோசிச்சு பாருங்க, போன வருஷத்துல இருந்து கோல்டும் சில்வரும் எந்த அளவுக்கு ஏறி இருக்குன்னு சொல்லி. ஸோ ஏறின இடத்துல இருந்து ஒரு கரெக்ஷன் ஆயிருக்கு. சரி, அப்படியே இருந்துட்டு போட்டோம். இந்த கரெக்ஷனுக்கான காரணம் என்ன? பிளஸ் நம்ம தங்கத்திலையும் சில்வர்லையும் இப்போ முதலீடு பண்ணலாமா வேணாமான்றதும் இந்த டேட்டாவை பார்க்கும்போது உங்களுக்கே கிளியர் கட்டா புரியும். ஸோ வாங்க வீடியோக்குள்ள போகலாம். சரி, முதல்ல கோல்டு நேற்று எவ்வளவு விழுந்திருந்ததுன்னு வந்து பார்க்கலாம். ஸோ கோல்டை பொறுத்த வரைக்கும் நேற்று க்ளோஸ் ஆகும்போது வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட -9.11% வீழ்ச்சி கண்டிருந்தது. அண்ட் லோ அப்படின்றது பார்த்தீங்கன்னா அரௌண்ட் 13% வரைக்கும் இறங்கி இருந்தது. ஸோ பல ஆண்டுகளில் இல்லாத அளவுக்கான மிகப்பெரிய வீழ்ச்சி இது ஒரு நாளில். கோல்டுக்கே இந்த அடினா சில்வர் யோசிச்சு பாருங்க. க்ளோஸ் ஆகும் போது நேற்று -26.43% வந்து விழுந்திருந்தது. அண்ட் லோ அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 36% விழுந்திருந்தது, which is huge. ஸோ இந்த வீழ்ச்சிக்கான முதல் காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா யூஎஸ்ல ரேட் கட் கிடையாதுன்னு சொல்லி ஜெரோம் பவுல் அறிவிச்சது தான். பட் ஆக்சுவலி இது கோல்டுக்கும் சில்வருக்கும் ப்ளஸ்ஸாக தானே இருந்திருக்கணும். அப்புறம் ஏன் மார்க்கெட் இப்படி ரியாக்ட் ஆச்சுன்னு பார்த்தீங்கன்னா மார்க்கெட்டுக்கு இது ஒரு மிகப்பெரிய சர்ப்ரைஸாக இருந்தது. ஏன்னா டொனால்ட் ட்ரம்ப் கம்பல்சரி ரேட் கட் பண்ணியே ஆகணும்னு சொல்லி தலைகீழ நின்று ரொம்ப பெரிய பிரச்சனை குடைச்சல் அவருக்கு வந்து கொடுத்துக்கிட்டே இருக்காரு. அதையும் தாண்டி இவர் ரேட் கட் இல்லைன்னு சொன்னது தான் ஒரு மிகப்பெரிய சர்ப்ரைஸ். ரெண்டாவது முக்கியமான விஷயம், டாலரும் கொஞ்சமாக ஸ்ட்ரென்தன் ஆக ஆரம்பிச்சிருக்கு. ஸோ டாலர் ரொம்ப சீப்பாக கிடைக்கும் போது நம்ம கோல்டை வந்து இன்னும் கொஞ்சம் கம்மியான டாலரை கொடுத்து வாங்கலான்றதுனால தான் நிறைய பேர் வாங்கிட்டு இருந்தாங்க. இப்போ டாலர் ஸ்ட்ரென்த் ஆகுதுன்னு வச்சுக்கோங்களேன், முன்ன 100 ரூபா கொடுத்து வாங்க வேண்டிய இடத்துல இப்போ நீங்கள் 110 ரூபா கொடுத்து வாங்கணும்னா அப்போ ஆட்டோமேட்டிக்கலி என்ன ஆகும்? வாங்குறவங்க கொஞ்சம் கம்மி பண்ணுவாங்க. அதுதான் இங்கேயுமே நடந்திருக்கு. பிளஸ் மூன்றாவது மிக முக்கியமான விஷயம் இதுதான். அடுத்த ஃபெட் சேர்மன் இவர் தான் அப்படின்னு சொல்லிட்டு டொனால்ட் ட்ரம்ப் ஒருத்தரை கை காமிச்சிருக்காரு. அவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா கெவின் வாஷ். இவர் ஏற்கனவே ரொம்ப டைட்டரான மானிட்டரி பாலிசி இந்த மாதிரி எல்லாம் பார்க்கக்கூடிய ஆள் தான். ஸோ இந்த மாதிரி அவருடைய பாஸ்ட் ஹிஸ்ட்ரியை வச்சு அவர் சொன்னக்கூடிய கருத்துக்கள் ஏற்கனவே நிறைய விதமான போஸ்ட், நிறைய பாட்காஸ்ட்லாம் கூட அவர் பண்ணியிருக்காரு. அதில் அவர் சொன்ன விஷயங்கள் எல்லாமே கிட்டத்தட்ட ஜெரோம் பவுல் மாதிரி தான். இவரும் ரொம்ப ஸ்ட்ரிக்டாக தான் வந்து பார்ப்பார், எடுத்த உடனே கட் பண்ண மாட்டாருன்ற மாதிரி ஹிஸ்ட்ரி இருக்கு. ஆனால் இப்போ ட்ரம்ப் தலைவரே கையை காமிச்சிருக்காருன்ற பட்சத்தில் அவர் சொன்னக்கூடிய பொம்மை மாதிரி ஒரு தலை ஆட்டுவாரா அப்படின்ற மாதிரியும் ஒரு கேள்விக்குறி வந்து இருக்கு. ஏன்னா ட்ரம்ப்பும் சும்மா ஒரு ஆள் கிடையாது. அடுத்தது 3 வருஷம் பதவி காலம் அவருக்கும் இருக்கு. ஸோ இதெல்லாம் எப்படி டேர்ன் அவுட் ஆக போகுதுன்றது மார்க்கெட் இப்போதைக்கு வந்து எடுத்துக்கல. இந்த அன்சர்டனிட்டியும் மார்க்கெட்ல இப்போ ரொம்ப அதிகமாகவே இருக்கு. ஸோ ஆட்டோமேட்டிக்காக இந்த மாதிரி அன்சர்டனிட்டி ரொம்ப அதிகமாக இருக்கும் பட்சத்தில் என்ன ஆகும்? எஸ், நினச்சது தான். ஏற்கனவே வாங்கி 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 இங்கே ப்ராஃபிட்டில் இருக்கக்கூடியவங்கெல்லாம் கொஞ்சமாக ப்ராஃபிட்டை புக் பண்ண ஆரம்பித்தாங்க. ப்ராஃபிட் புக்கிங் ஆகும்போது ஆட்டோமேட்டிக்லி கொஞ்சம் செல்லிங் ஆகும், ப்ரைஸ் கீழே விழும். ப்ரைஸ் கீழே விழும்பொழுது ஏற்கனவே இந்த ட்ரேடிங் பண்ணக்கூடியவங்கலாம் ஸ்டாப் லாஸ் கீழே போட்டு வச்சுட்டே இருப்பாங்க. ஒவ்வொருத்தர் ஒவ்வொரு சென்டிமெண்டல் பாயிண்ட், ஃபிபோனசி பாயிண்ட்ஸ் அப்படின்றது ஸ்டாப் லாஸ் வந்து போட்டு வைப்பாங்க. அப்படி ஸ்டாப் லாஸ் போடும்போது ஒவ்வொரு ஸ்டாப் லாஸாக ட்ரிகராக என்ன ஆகும்? ஆட்டோமேட்டிக்லி இன்னும் கொஞ்சம் அதிகமான பேனிக் செல்லிங்கும் ஸ்டார்ட் ஆகிடும். அண்ட் அந்த ஒரு கரெக்ஷனை தான் இப்போ நம்ம பார்த்துருக்கிறதா நான் பர்சனலி வந்து என்னோட தனிப்பட்ட கருத்தாக சொல்கிறேன். ஸோ அதனால் இது ஒரு பெரிய கரெக்ஷன், பெரிய கிராஷ் அப்படின்னு பார்க்காம ஒரு ஹெல்த்தி கரெக்ஷனாக வந்து இப்போதைக்கு வந்து பார்க்கலாம். இதெல்லாம் சரிதான் ப்ரோ, கோல்டுக்கு ஒரு நியாயம் இருக்குது. மானிட்டரியாக நம்ம மெட்டலாக வந்து யூஸ் பண்ணிட்டு இருக்கோம். இதெல்லாமே வந்து கவர்மெண்ட்ஸ் பேக் பண்ணுறாங்க, வாங்குறாங்க. இதெல்லாம் ஒரு சைடில் இருக்கும்போது சில்வர் எதுக்கு இவ்வளோ விழுந்துச்சுன்னு கேட்குறீங்களா? நம்ம சில்வர் வீடியோவில் தொடர்ந்து சொல்லக்கூடிய விஷயமே அதுதான். கோல்டாச்சு இவ்வளோ பேர் பேக் பண்ணுறாங்க, இந்த அளவுக்கு கவர்மெண்ட் சைடில் இருக்குது. பட் சில்வர் அப்படின்றது இண்டஸ்ட்ரியல் மெட்டல். இண்டஸ்ட்ரி சைட்ஸ் தான் அதிகமாக வாங்கிட்டு இருக்காங்க. அங்கே தான் அதிகமான தேவைகள் வந்து இருக்குது. பட் அப்படி இருந்தாலும் இந்த அளவுக்கு ப்ரைஸ் ஏறுற அளவுக்கு அங்கே தேவை இருந்ததான்னு பார்த்தீங்கன்னா கோல்டுக்கு அடுத்தபடியாக சில்வர் அப்படின்ற அந்த ஒரு ஹைப்புமே வந்து பார்த்தீங்கன்னா ஓவர் ஹைப்புன்னு சொல்லலாம். அந்த ஓவர் ஹைப்புமே வந்து பார்த்தீங்கன்னா சில்வரை கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக வந்து பூஸ்ட் பண்ணி விட்டுடுச்சு. அது ஒரு சைடில். அது இறங்குறதுக்கான டேட்டா எதெல்லாம் வந்து இருந்ததோ அதை பற்றி நம்ம சொல்லியிருந்தோம் இல்லையா? அதுதான் இப்போ சில்வர் இறக்கிருக்கு. இன்ஃபேக்ட் சொல்ல போனால் சில்வர் அடித்தா பெருசாக அடி விழும் அப்படின்னு நான் முன்னாடி சொல்லியிருந்தேன். அதுதான் நேற்று நடந்திருக்கு. மிகப்பெரிய வால்டிலிட்டி சொல்லப்போனால் பெரிய அளவில் இறங்கியிருக்கு. அண்ட் இந்த சில்வர் ப்ரைஸுக்கு பின்னாடி நிறைய விதமான பிரச்சனைகளும் இருக்குது. அதில் மிக முக்கியமான பிரச்சனை அப்படின்னு பார்த்தீங்கன்னா பேப்பர் சில்வர். பேப்பர் சில்வருடைய லேவரேஜ் அப்படின்றது உங்களுக்கு நார்மலாக ஃபிசிக்கல் சில்வர் விட ரொம்ப அதிகமாக இருக்குது. ஸோ அதை மேனேஜ் பண்ணி டெலிவரிக்கு ஒரே டைமில் அப்சர்வ் பண்ண முடியுமான்றது ஒரு மிகப்பெரிய கொஸ்டின் மார்க்காக தான் இருக்குது. அண்ட் ரெண்டாவதாக சைனா ஏற்கனவே சொல்லியிருந்தாங்க சில்வருடைய எக்ஸ்போர்ட் வந்து நாங்கள் ஸ்டாப் பண்ண போகிறோம் ஜனவரி 1ஆம் தேதியிலிருந்து. அது இன்னும் தொடர்ந்துகிட்டே தான் இருக்குது. இதுவும் ஒரு மிகப்பெரிய காரணம். ஆனால் ஃபியூச்சர் ஆஃப் சில்வர் அப்படின்னு பார்க்கும்பொழுது சோலார் பேனல், சிவிஸ், எலக்ட்ரானிக்ஸ் இதில் எல்லாமே இன்னுமே கன்சம்ஷன் அதிகமாக தான் வந்து போய்கிட்டு இருக்கு. ஏன்னா சில்வர் இன்னுமே பை ப்ராடக்டாக மட்டும்தான் வந்துகிட்டு இருக்கு. அண்ட் ரீசைக்கிளுமே வந்து பார்த்தீங்கன்னா பேஸ்ட் ஆன் த டிமாண்ட் அளவுக்கு கிடையாது, கொஞ்சம் கம்மியாக தான் இருக்குது. ஏன்னா அதை ரீசைக்கிள் பண்ணக்கூடிய காஸ்ட் அப்படின்றது எடுக்கக்கூடிய சில்வருடைய காஸ்ட்டை விட ரொம்ப அதிகம் அப்படின்றதுனால அதில் யாருமே பெருசாக ஈடுபாடோடு இல்லை.
ஸோ இவ்வளோ இருந்தாலும் இப்போ இருக்கக்கூடிய நிலைமை பிரகாரம் நீங்கள் கோல்டு அண்ட் சில்வர் ரேஷியோ என்னன்றதையும் நீங்கள் வந்து ஒரு எடுத்து பார்த்துக்கோங்க. ஏன்னா பேண்டமிக் டைமில் அந்த கோவிட் டைம்ல வந்து பார்த்தீங்கன்னா 1:120 இருந்தது. அது ரொம்பவே அதிகம் அப்படின்னு வந்து சொல்லலாம். அந்த டைமில் நம்ம சில்வரை பற்றி போன வருஷம் வீடியோ போடும்போது கூட நம்ம சொல்லியிருந்தோம். அந்த சில்வர் ரேஷியோ வந்து 92 கிட்ட இருந்தது. நாங்கள் வீடியோ போடும்போது 80 கிட்ட வந்துருச்சுன்னு நினைக்கிறேன். ஸோ அப்போ வந்து அண்டர் வேல்யூடு இருக்குது சில்வர்னு சொல்லிட்டு இருந்தோம். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா பயங்கரமாக ஏறிடுச்சு. ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா 1:50 கிட்டத்தட்ட அந்த 50, 40 ரேஞ்ச் கிட்ட இருக்குது. 50க்குள்ளே இருக்குது. இப்படின்ற பட்சத்தில் முன்ன இருந்த அளவுக்கு அண்டர் வேல்யூ கிடையாது. ஓகேங்களா? ஸோ அது தெளிவாக புரிஞ்சுக்கோங்க. அதனால் நான் இப்போ ஓவர் வேல்யூன்னு சொல்ல, அண்டர் வேல்யூன்னு சொல்ல, முன்ன இருந்த அளவுக்கு அதிகப்படியான அண்டர் வேல்யூவில் வந்து கிடையாது. ஓரளவுக்கு ஃபேக்டரின்னு ஆயிருக்கு. பட் இன்னுமே ஒரு சில மாற்றங்கள் வந்து இருக்கும் அப்படின்றது போல தான் ஒரு சில பேர் வந்து சொல்லிக்கிட்டு இருக்காங்க. பட் இப்போ நம்மளை சுற்றி நடக்கக்கூடிய இப்போ நான் சொன்ன இன்ஃபர்மேஷன்ஸையும் சேர்த்து பார்க்கும்போது மட்டும்தான் உங்களுக்கு கிளியர் கட்டான ஐடியா வந்து கிடைக்கும். பட் ரொம்ப முக்கியமாக நீங்கள் தெரிஞ்சுக்க வேண்டியது கோல்டு கம்பேர் பண்ணும்போது ரிலேட்டிவ்லி சில்வர் ரொம்ப பெரிய வால்டில் இருக்கும். அப் சைடும் டவுன் சைடும் பயங்கரமாக தாறுமாறாக போகும். அண்ட் இனிமேட்டு நான் உங்களை நம்ப வைக்க வேண்டிய அவசியம் கிடையாது. நேற்று நீங்கள் பார்த்துட்டீங்கன்னா தெரிஞ்சிருக்கும் 30% எல்லாம் அசால்ட்டாக போகுதுன்னா அப்போ யோசிச்சு பாருங்க. சரி, இன்னொரு சைடில் கோல்டு சில்வர் மட்டும்தான் இறங்கிருக்கான்னு பார்த்தீங்கன்னா அதான் கிடையாது. இடிஎஃப்மே இறங்கியிருக்கு. ஆக்சுவலி இடிஎஃப்பும் இறங்கணும் இல்லையா? ஆனால் அங்கே ஒரு மேட்ரு என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஸ்பாட் கோல்டு ப்ரைஸ் நல்லாவே இறங்கியிருக்கு. ஒரு 8%, 7% கிட்ட இறங்கியிருக்கு. பட் இடிஎஃப்ல பார்த்தீங்கன்னா 4-4.5% தான் இறங்கியிருக்கு. ஆக்சுவலி ஃபிசிக்கலாக இங்கே இருக்கக்கூடிய ஸ்பாட் ப்ரைஸை இடிஎஃப் வந்து ரிஃப்ளெக்ட் பண்ணணும். பட் மோஸ்ட் ஆஃப் த டைம் இந்த மாதிரி பயங்கரமான மூவ்மெண்ட் இருக்கும்போது பார்த்தீங்கன்னா, சில்வராக இருக்கட்டும், கோல்டாக இருக்கட்டும், அந்த இடிஎஃப்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா அதை மிமிக் பண்ணுறது கிடையாது. அந்த மாதிரி டைமில் நம்ம ஒரு லோவில் வாங்கணும்னு நினச்சிருந்துருப்போம். கடையில் கிடைக்கிற அதாவது ஸ்பாட்டுடைய கோல்டு ப்ரைஸை விட இடிஎஃபோட ப்ரைஸ் அதிகமாக இருந்தால் நம்ம வாங்கக்கூடிய விலையும் அதிகமாக தான் கொடுத்து வாங்குவோம். அப்போ விற்கும் போது ஒரு வேளை டிஸ்கவுண்ட் இருந்ததுன்னு வச்சுக்கோங்களேன், அப்போ நம்ம கரெக்டான ப்ரைஸில் கொடுக்க முடியாது. ஸோ நீங்கள் வாங்கும் போது தெளிவாக ஸ்பாட்டுடைய ப்ரைஸும் என்ன இருக்குன்னு பார்த்துக்கோங்க. கூடவே என்ஏவி வேல்யூ, ஐஎன்ஏவி வேல்யூவும் என்ன இருக்குன்னு பார்த்துக்கோங்க. ஏன்னா ஐஎன்ஏவி வேல்யூ மட்டும் பார்த்து வாங்கினா நிறைய டைம் வந்து மிஸ் ஆகுது. ஸோ அதுவுமே இன்னொரு எக்ஸ்ட்ரா பாயிண்டராக நோட் பண்ணிக்கோங்க. அண்ட் இதே சமயத்தில் நிறைய பேர் வந்து கேட்டிருந்தீங்க, அது வெறும் கோல்டு சில்வருக்கு மட்டும் கிடையாது. ஒரு தடவை கிராஷ் அப்படின்றதாச்சுன்னா வந்து பார்த்தீங்கன்னா மற்ற மெட்டல்ஸ்லையுமே அது பெருசாக வந்து அடி விழுந்தது. காப்பர், ஸ்டீல், லித்தியம், பிளாட்டினம் அப்படின்னு சொல்லி இந்த இடத்துலையுமே பயங்கரமான அடி. ஸோ இங்கே தான் மிஸ் பண்ணிட்டோம், இங்கே போய் வாங்கலான்ற மாதிரி மட்டும் கண்மூடித்தனமாக தயவு செஞ்சு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணாதீங்க. அண்ட் நீங்கள் நான் ஹைலைட் பண்ண வேண்டிய ஒரு விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, இன்னைக்கு தேதியில் நீங்கள் அஃபிஷியலாக கோல்டோ சில்வரோ வாங்கணும்னு நினைக்கும் போது கோல்டுடைய ப்ரைஸில் ரொம்ப பெரிய வேரியேஷன்ஸ் இருக்குது. நீங்கள் ஆன்லைனில் டிஜிட்டல் கோல்டு மற்றும் டிஜிட்டல் சில்வரில் நீங்கள் வந்து பார்க்கும்போது அங்கே ப்ரைஸிங் வேறு மாதிரி இருக்குது, எம்சிஎக்ஸில் வேறு மாதிரி இருக்குது, லோக்கல் கடையில் இன்னும் ப்ரைஸிங் அதிகமாகவே இருக்குது. ஸோ இந்த மாதிரி டைமில் தயவு செஞ்சு போயிட்டு அதிகமான விலை கொடுத்து எந்த மெட்டலையுமே வாங்காதீங்க. அண்ட் ஏற்கனவே ஒருவேளை கோல்டில் உங்களுக்கு டவுட் இருக்குது, எதில் வாங்கணும், கோல்டு இடிஎஃபா, ஃபிசிக்கல் கோல்டா, இல்லை வந்து டிஜிட்டல் கோல்டா அப்படின்ற மாதிரி டவுட் இருக்குன்னா நம்ம 4த்தையுமே வாங்கி எக்ஸ்பிளைன் பண்ணி எதில் லாபம் அதிகமாக இருக்குன்றது தெளிவாக வீடியோ போட்டிருக்கோம். ஒரு தடவை 2 தடவை அதையும் செக் பண்ணிக்கோங்க. ப்ளஸ் நீங்கள் வாங்கும் போதும் ப்ரைஸ் கம்பேரிசன் பண்ணுங்கள். சரிப்பா, ஒரு இந்தியன் இன்வெஸ்டராக நான் என்னப்பா பண்ணுறதுன்னு கேட்குறவங்களுக்கு இதுதான் பண்ணணும் பண்ணக்கூடாதுன்னு நான் சொல்ல முடியாது. பட் என்னென்ன பாசிபிலிட்டிஸ் நான் சொல்கிறேன். 1, பேனிக்கில் போயிட்டு செல் பண்ணாதீங்க. அதே போல் ஆஹா இறங்கிடுச்சு இதுதான் சாக்கு, இந்த டைம்லேயே போய் மொத்தமாக வாங்குறேன்னு சொல்லி பல்காக வாங்காதீங்க. நல்லா தெரிஞ்சுக்கோங்க, ஓகேவா? அப்படியே நீங்கள் முதலீடு செய்யணும்னு முடிவு பண்ணாலுமே கோல்டு இறங்குறதெல்லாம் ஒரு சின்ன சின்ன ஆப்பர்ச்சுனிட்டியாக பாருங்கள். உங்ககிட்ட ₹10 இருக்குன்னா அதில் ₹1, ₹2 உங்களால் போட முடிஞ்சால் அந்தந்த டைமில் கேப்பில் நீங்கள் வாங்கினீங்கன்னா உங்களுக்கு லாங் டேர்ம் பெர்ஸ்பெக்டிவ் மட்டும் நீங்கள் கணக்கெடுக்கும் பொழுது உங்களுக்கான ப்ராஃபிட் இல்லை உங்களுக்கான கோல் அச்சீவ் பண்ணுறதுக்கு அது பெட்டராகவே இருக்கும். இன்னும் சொல்ல போனால் எஸ்ஐபி பண்ண முடிஞ்சா எஸ்ஐபி பண்ணுங்க, விச் இஸ் வே பெட்டர். நீங்கள் வீக்லியோ டெய்லியோ இல்லை மந்த்லியோ எஸ்ஐபி பண்ணுறது பெட்டர். இன்றைக்கி ஏறக்கூடிய ப்ரைஸை பார்த்தா மந்த்லியெல்லாம் பண்ண முடியுமான்னு தெரில. ஸோ வீக்லி மினிமமாக பண்ணுறது கூட இட்ஸ் ஆல்வேஸ் பெட்டர். இப்போ கோல்டு சில்வரை பற்றி என்னால் முடிஞ்ச அளவுக்கு எந்தெந்த டேட்டாஸ் எங்கெங்கெல்லாம் எடுக்க முடியுமோ எடுத்து உங்களுக்கு ஒரு கோர்வையாக வந்து நான் கொடுத்துருக்கேன். ப்ளஸ் நமக்கு ஓப்பனாக வெளிப்படையாக வந்து தெரியாத ஒரு சில விஷயங்கள் வந்து நம்மளை சுற்றி வந்து நடந்துக்கிட்டு இருக்குது அப்படின்றத வந்து கோல்டுலேயும் சரி குறிப்பாக சில்வர்லேயுமே சரி நிறைய பேர் வந்து சொல்லிக்கிட்டு இருக்காங்க. பட் அந்த எக்ஸாக்ட் இன்ஃபர்மேஷன் என்னன்னு தெரியல. எல்லாமே ஸ்பெகுலேஷன்ஸாக மட்டும்தான் இருக்குது. அதனால் நான் வெளிப்படையாக உங்ககிட்ட சொல்ல முடியாது. ஸோ நீங்களும் உங்கள் சைட்லேருந்து கொஞ்சம் ரிசர்ச் பண்ணும்பொழுது மேபி உங்களுக்கு அது புலன்படுதா அப்படின்றத பாருங்கள். ஸோ கண்டிப்பாக இந்த இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன்.